அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். நாம தொடர்ந்து ஜோதிடம் என்கிற மாளிகையில், இன்னும் சொல்ல போனால் கடவுளால் படைக்கப்பட்ட ஜோதிடம் என்கிற ஒரு பிரம்மாண்டமான ஞான மாளிகையின் அஸ்திவாரம், ஜோதிடத்தினுடைய உயிர், ஜோதிடத்தினுடைய மூச்சு, ஜோதிடத்தினுடைய நாடி துடிப்பு 144 விதிகள். சரிங்களா? அந்த விதிகள்ல நம்ம தொடர்ந்து இதுவரைக்கும் 85 விதிகளை பார்த்திருக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு நாம 86வது விதி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்களா? அந்த ஜோதிடத்தினுடைய உயிரான 144 விதிகளில் 86வது விதி, 8ஆம் பாவகாதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்களை தரும்? இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் 8வது 2ல் இருக்கிறார். சரிங்களா? லக்னத்திலிருந்து எண்ணிக்கணும், நீங்க லா போட்டு லக்னத்திலிருந்து எண்ணிக்கணும், லா 1. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 அந்த லாவிலிருந்து வந்தீங்கன்னா 8ஆம் இடம். அந்த 8ஆம் பாவத்திற்குரிய 8ஆம் வீட்டுக்குரிய கிரகம் லக்னத்துக்கு அடுத்த இடமான 2ஆம் இடத்துல இருந்தா என்ன செய்யும்? அந்த ஜாதகருக்கு 8ஆம் 2ல் இருக்கிற ஜாதகருக்கு வாழ்க்கை துணையால வருமானத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணைனால வருமானத்தை கொடுக்கும். ஆனா இந்த பலனை நம்ம பெண் ஜாதகங்களுக்கு எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கணவனா வரக்கூடிய ஒரு ஆண் அந்த மனைவிக்கு பணம் சம்பாரிச்சு அந்த மனைவி காப்பாற்ற வேண்டியது ஒரு தார்மீக கடமை. சரிங்களா? கட்டின பொண்டாட்டிக்கு பெத்த குழந்தைகளுக்கெல்லாம் பணம் சம்பாரிச்சு அந்த கட்டின மனைவிய பெத்த குழந்தைகளையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை, அடிப்படை கடமை, தவிர்க்கவே கூடாத தார்மீக கடமை ஒரு ஆணுடைய கடமை. சரிங்களா? அதனால நம்ம ஒரு பெண்ணுக்கு 8ஆம் 2ல் இருந்த வாழ்க்கை துணையால் வருமானம் வருங்கிறத நம்ம எடுத்துக்கவே வேண்டியதில்லை. சரிங்களா? அப்புறம் இது ஆண் ஜாதகத்துக்கு சரியா இருக்கு. அது இந்த காலத்து, ஏன்னா இன்னைக்கு பெண்கள் பெரும்பாலும் சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? அதனால ஒரு ஆண் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய மனைவி வருவாள். வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய மனைவி 8ஆம் அதிபதி 2ல் இருக்கிற ஆண் ஜாதகத்திற்கு அப்படிப்பட்ட சம்பாதிக்கிற மனைவி அமைவாங்க. சரிங்களா? அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் அதிபதி 2ல் இருந்து என்ன வேலையை அந்த ஜாதகம் செய்ய வைக்குன்னா, அடுத்தவங்க பொருளை அபகரிக்க. அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, சொத்தாவே இருந்தாலும் சரி, அடுத்தவங்களத அபகரிக்கும், பறிக்க வைக்கும், அபகரிக்க வைக்கும். இந்த தென் மாவட்ட மொழியில் சொல்ல போனா ஆட்டையை போட வைக்கும். அவங்க ஆட்டையை போடுவாங்க, அடுத்தவங்க பொருளை ஆட்டையை போடுவார்கள். சரிங்களா? 8வது 2 இருக்கு. ஏன்னா 8ன்னா கெட்டது, அந்த கெட்டதை தானே செய்ய வைக்கும். சரிங்களா? அதே மாதிரி கடன் வாங்குவாங்க, பிரமாணமா வாங்குவாங்க, நல்ல 2 நீட்டி வாங்குவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பதற்கு அந்த 8ஆம் பாவாதிபதி அனுமதிக்க மாட்டார், தடுப்பார், வாங்க வைப்பார். தனஸ்தானம், கடனை வாங்க வைப்பார். 8 கடன், 6 கடன், 6 மட்டும் கடன் இல்லைங்க, 8 தான் கடன். கட்ட முடியாத கடன், வட்டியே கட்ட முடியாத கடனை கொடுக்குற தசை 8ஆம் இடம். சரிங்களா? வட்டி கூட கட்ட முடியாது, அந்த அளவுக்கு கடனை கொடுக்கறது 8ஆம். அது போய் தனஸ்தானத்திற்கு கடனை வாங்க வைக்கும், ஆனால் திருப்பி தர வைக்காது. திருப்பி கொடுக்காம மானகேடு, கேவலமாகும். இல்லைங்களா? அவமானமாகும். 8 அவமானம் அல்ல, துன்பம், துயரம், கேவலம், அதை செய்ய கடனை வாங்க தனஸ்தானத்தில் உட்கார்ந்து கடனை வாங்க வச்சு திருப்பி கொடுக்க முடியாம அவங்களுக்கு அவமானத்தையும் பேருகிற ஒரு தன்மையும் கொடுக்கும். ஆனா இது என்னன்னா, வாழ்க்கை துணையான வருமானங்கிறது மட்டும்தான் பெண் ஜாதகத்துக்கு எடுத்துக்க வேண்டியது இல்லை. மற்ற எல்லா பலன்களும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஒரே பலன், பொதுவான பலன். சரிங்களா? இப்போ 8ஆம் அதிபதி 2ல் இருக்கிறப்போ அடுத்தவங்க ஒரு லாட்டை போடுறது, அபகரிக்கிறது, அப்புறம் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்காம இருக்கிறது, திருப்பி தரமாட்டாங்க. திருப்பி கொடுக்குறது இந்த 8ஆம் அதிபதி விடாது. அதனால கடன் வாங்கினா திருப்பி தரமாட்டாங்க. அப்புறம் பிரமாணமா பேசுவாங்கப்பா, அற்புதமா பேசுவாங்க. எப்படி பேசுவது தெரியும்? அட்டகாசம் பேச பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? பொய் பேசுவாங்க. நல்ல பொய், இஷ்டத்துக்கு பொய், அளவில்லாத பொய் பேசுவாங்க. ஆனா இதுல என்னன்னா, சுபகரகம் இருந்துருச்சுன்னு வைங்க,
இல்ல அசுபகரம் சுபகரம் எல்லாமே 8ஆம் அதிபதி ஒவ்வொரு ஜாதகத்துக்கு வருவாங்க. அந்த 8ஆம் அதிபதி 2ல சுபகரம் இருந்துச்சுன்னு வைங்க, உண்மை மாதிரியே பேசுவாங்க. பொய்யை உண்மையாட்டவே பேசுவாங்க. ஒரு பாட்டும் கூட ஒரு பழைய பாட்டு இருக்குது. உண்மை எது பொய் எது ஒண்ணும் புரியலே, நம்ம கண்ண நம்மாலே நம்ப முடியலேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி இவங்க பொய் தான் சொல்றாங்கன்னா நம்பவே முடியாது. அப்படியே தேனை தடவிய வார்த்தைகளால் உண்மையை போலவே பேசிவிடுவார்கள் பொய்யை. சுபகரம் இருக்கிறது. சரிங்களா? அப்புறம் அவங்களுடைய குடும்பம் அமையறதே லேட் ஆகும். குடும்பம் அமையறதே தாமதமாகும். 8 போய் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து குடும்பஸ்தானத்தை கெடுப்பாரு. குடும்பம் அமையறதுக்கு தாமதப்படுத்துவா. அப்படி 8வது அந்த அந்த வேலை என்ன 8க்குண்டோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப 8வது 2 இருக்கும்போது குடும்பம் அமையறதே தாமதமாகும். அமையக்கூடிய குடும்பத்திலையும் நிரந்தரமா ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்தில் இருக்கு. பிரச்சனைக்குரிய பாவகம் 8. எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனையை கொடுக்கறது, அந்த பிரச்சனையின் மூலமா அவமானத்தை கொடுக்கறது, மன அழுத்தத்தை கொடுக்கறது, மன கஷ்டத்தை கொடுக்கறது, துன்பத்தை கொடுக்கறது எல்லாம் அந்த 8ஓட வேலை. ஆயுள் உள்ள தவறு ஆயுள் கொடுக்கும், இதையும் இந்த மாதிரி கொடுக்கும். அப்ப இந்த 8ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கை துணையால வருமானம்னு பார்த்தோம். சரிங்களா? 8ஆம் அதிபதி 2ல இருந்து வாழ்க்கை துணை வருமானம்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துடணும். ஏன்னா சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். 8ஆம் அதிபதி 2ல இருந்து எப்படி வாழ்க்கை துணையால் வருமானம் வரும்? இது 8, அது 2. 7ஆம் அதிபதி போய் 2ல் உட்கார்ந்தா வாழ்க்கை துணையால் வருமானம் வரும்னா ஒரு நியாயம் இருக்கு. 8ஆம் அதிபதி உட்கார்ந்து அது எப்படி அப்பா வாழ்க்கை துணையால் வருமானம் வரும் அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்கலாம், டவுட் படலாம். சரிங்களா? அது எதனால ஜோதிடம் 8ஆம் அதிபதி 2ல் இருந்தா வாழ்க்கை துணையால் வருமானங்கிற ஒரு பலனை ஒரு விதியை வச்சிருக்குன்னா, 2க்கு நேர 8 இருக்கு, 8க்கு நேர 2 இருக்கு. சமசப்தம். 2ல இருந்து எரிட்டு வந்தீங்கன்னா 2க்கு 8ஆம் இடம் 7ஆம் இடம் ஆயிரும். லக்னத்துக்கு 8ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம். 2, 3, 4, 5, 6, 7, 8. 2ஆம் இடத்துக்கு இது 7ஆம் இடம். சரிங்களா? 2 1 வச்சிட்டீங்கன்னா இது 8ஆம் இடம் 7. 2க்கு 7 குடும்பஸ்தானத்துக்கு, தனஸ்தானத்துக்கு, வாக்குஸ்தானத்துக்கு இது 7ஆம் இடமா வருது. அப்போ அந்த 2க்கு 7ங்கும் போது அது மனைவி குறிக்கும். அதனால மனைவினால வருமானம் ஜாதகர்களுக்கு வரும். சரிங்களா? ஏன்னா இது 8ஆம் அதிபதி எப்படி அப்பா பொண்டாட்டி மூலமா வருமானத்தை கொடுக்கும் என்ன ஜோதிடம் அப்படின்னு யாராவது புரியாதவங்களோ அல்லது ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சாலும் இந்த விதியை பத்தி தெரியாதவங்களோ ஒரு சந்தேகப்படலாம். அல்லது ஜோதிடத்தை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க 7ன்னா தானே மனைவி, இது எங்க போய் இவர் பாட்டுல 8ஆம் அதிபதி 2ல் உட்கார்ந்தா பொண்டாட்டினால வருமானம் வரும்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன ஜோதிடம் சொல்ற அப்படின்னு நினைச்சிருக்கூடாது இல்லைங்களா? அதனால 2க்கு 8 சமசப்தம் 7, அதனால மனைவினால் வருமானம் வரும். சரிங்களா? அந்த 7க்கு சம்பந்தமான எல்லாத்தையும் இப்ப நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்துல பிரச்சனை தவிர்க்க முடியாத தீராத பிரச்சனை கொடுக்கும் இந்த 8ஆம் அதிபதி. அதோட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாத நபர்களையில வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஆகாத நபர்கள், ஆகாத நண்பர்கள். ஏன்னா 2க்கு நேர 7ங்கும் போது மனைவி மட்டும் இல்ல, நட்பு மற்ற எல்லாத்தையுமே குறிக்கும் இல்லைங்களா? அப்போ வீட்டுக்கு ஆகாத நண்பர்கள், தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத நண்பர்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அது ஆணா இருந்தாலும் தோழர்களை கூட்டிட்டு வருவாங்க, பெண்ணா இருந்தாலும் தோழிகளை கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா 2க்கு 7 ஆனா லக்னத்துக்கு 8. அப்ப நண்பர்கள் எப்படி வருவாங்க? நபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கெட்ட புத்தி உள்ளவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அப்போ கெட்ட நபர்கள். இன்னொன்னு 7ஆம் இடங்கிறது ஜாதகரை தவிர மற்ற எல்லாத்தையும் குறிக்கிறது 7. ஜாதகரை தவிர 7ஆம் இடம், ஜாதகருக்கு நேர் 7ங்களா? ஜாதகரை தவிர மற்ற அனைவரையும் குறிப்பது 7. அப்போ ஆகாதவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க, குடும்பத்தோட அடிக்கடி வரப்போக இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? சரியில்லாத நபர்கள், சரியில்லாத தோழிகளாக இருந்து குடும்பத்துக்குள்ள வந்தாலும் சரி, சரியில்லாத தோழர்கள் குடும்பத்துக்குள்ள வந்துட்டு போனாலும் சரி, நம்ம செய்திகளை பார்க்குறோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம். அப்படி தப்பான நபர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி ஆகாத நண்பர்கள் கூட்டிட்டு வரக்கூடிய செயலையும் இந்த 8ஆம் அதிபதி செய்ய வைக்கும். அப்புறம் எப்படிப்பட்ட வழியில் வேணாலும் சம்பாதிப்பாங்க.
அது என்ன வழியா இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரி தப்பான வழியா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு அயோக்கியத்தனமான வழியா இருந்தாலும் சரி, சரிங்களா, அதுல பணம் சம்பாதிப்பாங்க. அது எந்த இப்போ சாராய கடையில வேலை செய்யறவங்கிறது கூட ஒழுங்கு படிச்சு வேலையெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. சாராயத்தை உற்பத்தி பண்றாங்கல்ல, அது தப்பான தொழில் தானே. சாராயத்தை கவர்மெண்டே சாராயம் வாங்குது, சாராய கடை நடத்துது. சாராயத்தை உற்பத்தி பண்ணி அந்த அரசுக்கு கொடுக்குறாங்க. சாராய ஆலைகள் நடத்தி பிராந்தி விஸ்கி என்னமோ எல்லாம் பண்றாங்க. அப்ப இது வந்து கெட்ட தொழில் தானே, தப்பான தொழில் தானே. மற்றவருடைய உயிரை குடிக்கக்கூடிய குடியை கெடுக்குன்னு எழுதி வச்சுட்டு அந்த சாராயத்தை விற்கிது இல்லைங்களா. அப்ப இது கெட்ட தொழில் தானே. அங்கீகாரத்தோடு செய்யக்கூடிய கெட்ட தொழில். இந்த மாதிரி அங்கீகாரத்தோடு செய்யக்கூடிய தொழில், அங்கீகாரம் இல்லாத கெட்ட வழிகள் எத்தனையோ வழிகள் இருக்குது இல்லைங்களா, தப்பான வழிகள். அப்படிப்பட்ட அது எந்த வழியா இருந்தாலும் சரி, அந்த வழியில தப்பான வழியில காசு சம்பாதிக்கிறத பத்தி, வருமானம் சம்பாதிக்கிறத பத்தி கவலையே படமாட்டார்கள், சம்பாதிப்பார்கள். அந்த வந்த காசையும் அப்படித்தான் கண்டபடி செலவு பண்ணுவாங்க. இஷ்டத்துக்கு இப்படி சம்பாரிச்சு அப்படி எப்படி செலவு பண்ணுவாங்க. 8 அதைத்தானே வேலை செய்யும். குடும்பத்தை கெடுக்கும், குடும்பஸ்தானம் இல்லைங்களா, அங்க உட்கார்ந்து வாக்க கெடுக்கும், பொய் பேச வைக்கும் இல்லைங்களா, கடனுக்கு காரணகர்த்தா கடனை வாங்கி கட்ட முடியாம வைக்கும் சரிங்களா, தப்பான வழியில சம்பாதிக்க வைக்கும், கண்டபடி செலவு பண்ண வைக்கும். உபயோகம் இல்லாத, பிரயோஜனம் இல்லாத வெட்டி செலவு, வீண் செலவு, தேட்ட செலவு பண்ண வைக்கும். இதுல கூட ஜோதிடம் வந்து இதுக்கு என்ன வார்த்தை போடுதுன்னா, இந்த 8ஆம் அதிபதி 2ல் இருந்தா தன நாசம் அப்படின்னு போடுது. எல்லா வகையிலும் வாங்கறதுலையும் திருப்பி கொடுக்க முடியாத அவமானங்களை சந்திக்கிறது, தப்பான வழியில பணம் சம்பாதிக்கிறது, எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் ஏறுக்குமாற செலவு பண்றது, இப்படி தன நாசம் அப்படின்னு அந்த ஜோதிட விதி சொல்லுது சரிங்களா. நீங்க வந்து இந்த 8ஆம் அதிபதிய எப்படி நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம்னா, துரியோதனன் நினைச்சுக்காங்க. கரெக்டா, துரியோதனன் தான் 8ஆம் அதிபதி அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா மகாபாரதம் தெரியாதவங்க யாரும் கிடையாது. துரியோதனம் எப்படிப்பட்டவனு எல்லாத்துக்கும் தெரியும். துரியோதனன் நினைச்சுக்காங்க 8ஆம் அதிபதி கரெக்டா இருக்கு. அவன் எப்படி பாண்டவர்களுடைய எல்லாத்தையும் நாடு நகரம் அரண்மனை இரண்மனை யானைப்பட குதிரைப்பட மாடுக ஆடுக கம்ப்ளீட்டா அவங்க உடம்புல போட்டிருந்த ஒரு சின்ன குண்டுமணி அளவு தங்க வைர கூட எல்லாத்தையும் பிடுங்கிட்டு பிச்சைக்காரங்களா ஆக்கி காட்டி துரத்தி விட்டான் பாத்தீங்களா. அது பாருங்க, அவனுக்கு வந்து திறமை இல்லை. அவன் வரமாட்டேன்னா தர்ம வேண்டாம், சூதாட்டம் வேண்டாம், என் நேரம் தெரியல அப்படின்னா. ஆனா அவங்க அப்பங்கிட்ட சொல்லி, திருதராஷ்டிரங்கிட்ட சொல்லி கம்பல் பண்ணி தர்மனை வர வச்சு, அது இவனுக்கு கையால் ஆகாது, ஆடி ஜெயிக்கிறது. எதிரியுமே துரியோதனுக்கு கையால் ஆகாதுங்கிறது மகாபாரத புராண கதையில் இருக்கிற துரியோதனன் நிலை சரிங்களா. அப்ப இவன் கூப்பிட்டு மாமன், அதுல அவன் எக்ஸ்பர்ட், தாயக்கட்டை சூதாடுறது, தாயக்கட்டை ஆடுறதுல அவனை கூப்பிட்டு தர்மனை கூட ஆட சொல்லி கடிச்சு என்னென்ன எல்லாத்தையும் பிடிக்கிட்டு கடைசியில பாஞ்சாலியும் பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணான் பாத்தீங்களா. அந்த மாதிரி எந்த அளவிற்கு துரியோதனன் மகாபாரதத்தில் கெட்ட செயல்களை செய்தானோ, மற்றவர்கள் பொருள்களை அபகரித்தானோ, மற்றவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, மற்றவர்கள் கெடுதல்களையே செய்தானோ, அந்த மாதிரி 8ஆம் அதிபதி துரியோதனனாக எண்ணிக்கொள்ளுங்கள். எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகத்தின் அத்தனை தன்மைகளையும் கெடுக்கும் 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 என்று சொல்லி, அடுத்த காணொளியில் அதே 8ஆம் பாவகம் 87வது ஜோதிடத்தினுடைய விதியான 8ஆம் பாவகாதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தால் என்னென்ன செய்யும் என்பதை பற்றி எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.